கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் பார்க்கலாம். 1ஆம் வசனத்துலேருந்து பார்க்கலாம். நம்ம பவுல் இந்த அதிகாரத்தில் எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், அன்பை நாடுங்கள் அப்படின்றாங்க. அன்பை நாட வேண்டும், விரும்ப வேண்டும். எந்த அளவுக்கு? நம்ம ஏசு இருக்காங்கள, நம்ம ஏசு நம்ம பாஸ் இருக்காங்கள, ஏசு அவங்க ஓவர் அன்பானவங்க. அந்த அளவுக்கு ஏசு மாதிரி நம்மளும் அன்பாக இருக்க வேண்டும். ஏசு எவ்வளோ அன்பாக இருந்தாங்க நம்மளுக்கே தெரியும். அப்போ தான் அவரை சிலுவையில் அரைஞ்சி முடிச்சிருக்காங்கங்க. அதுக்குள்ளேயா மன்னிக்கணும்? அதுக்குள்ளேயாங்க மன்னிக்கணும்? 3 நாள் கழித்து கூட அதுதான் உயிரோடு எழுந்து வருவேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கூட மன்னிச்சிருந்துருக்கலாமே. உடனே மன்னிக்கிறாருங்க. உடனே அவர் அதுக்கு டைம்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. நம்ம எப்படிங்க மன்னிப்போம்? நம்ம மன்னிப்போம்னா அது நம்ம ஒருத்தங்க பண்ண துரோகம் நம்ம மறந்துட்டோன்னா அப்புறம் தான் மன்னிப்போம். அதுக்கு காலங்கள் ஆகும், மாத கணக்கில் ஆகும், இல்லைனா வருட கணக்கில் ஆகும். அப்புறம் நம்ம மன்னிப்போம் இல்லை. சில பேர் அது கூட மன்னிக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம மன்னிச்சிடுவோம். இயேசு பாருங்களேன், அப்போ தான் மேக்சிமம் எவ்வளோ செய்யணுமோ இயேசுவுக்கு அவ்வளோ கொடுமைகளை பண்ணி முடித்தாங்க. அதுக்குள்ளே நீங்கள் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படித்து பாருங்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என்னங்க குட்டி பார்ப்பாங்களா பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும்? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மன்னிக்கிறாரு. எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவ்வளோ மோசமானவங்களை மன்னிக்கிறாரு, டக்குன்னு மன்னிச்சிடுறாரு. அதான் அன்பு. அந்த அளவு அன்பு வேணும். அவருக்கு ரத்தம் சொட்டிகிட்டு இருக்குது, பெரிய பெரிய காயங்களை அவங்கெல்லாம் உருவாக்குனாங்க. அவருடைய உடம்புல உயிர் போகிற அளவுக்கு அடித்து வச்சுருக்காங்க. அவங்கள போய் இவர்களுக்கு மன்னியும்னு உடனே மன்னிக்கிறாரு. அந்த அளவுக்கு நமக்கு அன்பு வேண்டும். ஒரு மனிதர்களை, மோசமான மனிதர்களை கூட உடனே மன்னிக்கிற அளவுக்கு நம்ம அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பவுல் சொல்கிறாங்க. அன்பை நாடுங்கள். எடுத்த உடனே இந்த அதிகாரத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம அந்த அளவுக்கு அன்பாக இருக்க வேண்டும். எல்லா மோசமான மனிதர்கள் மேலேயே அன்பாக இருக்கணும். சரி, வேறு எந்த அளவு, வேறு என்ன மாதிரி அன்பை எதிர்பார்க்குறாரு நம்ம தேவன்? ஏன்னா நம்ம பவுல் அப்படி தான் சொல்கிறாங்க, அன்பை நாடுங்கள்னு சொல்கிறாங்க. வேறு எந்த அளவுக்கு நம்ம அன்பை நாட வேண்டும், விரும்ப வேண்டும்னா, நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்களேன். நம்ம கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். யாருன்னா ஆதாமை கூட்டிகிட்டு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விடுறாரு. அப்போனா அவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வச்சு உருவாக்கலை, வெளியில் வச்சு தான் உருவாக்கியிருக்காரு. தோட்டத்துக்கு வெளியே தான் உருவாக்கப்பட்டவனை நேராக எங்கே கொண்டு விடுறாருன்னா தோட்டத்துக்குள்ளெல்லாம் விடுறாரு. அவனுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கி கொடுக்கல, 65 இன்ச்சு டிவி வாங்கி கொடுத்து, 65 இன்ச்சு டிவி வாங்கி கொடுத்து, பாருப்பா உனக்கு நேரம் போகாதுல, இதை பாரு அப்படின்னு சொல்லலை. என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விட்டுட்டு அதை பண்படுத்து, நீ காக்கணும். அப்போனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா டிவி முன்னாடி இருக்கணும், நம்மளுக்கு செல்ஃபோன் வேணும், நம்ம விளையாடணும் அப்படிலாம் நினைக்கிறோம். நான் தேவன் தோட்டத்தை கொடுத்தார். தோட்டம் தான் நம்ம எல்லா, அதாவது மரங்கள், செடிகள், கொடிகள், உங்களுக்கு நேரப்போக்கே அப்படியே தான் இருக்கணும். தோட்ட வேலை தான் இருக்கணும். இன்னும் பாருங்களேன், ஆதியாகமம் 2:19, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்கள், ஆகாயத்தின் சகலவித பறவைகள் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். எல்லா மிருகத்தையும் கொண்டு காமிக்கிறாரு, பறவைகளெல்லாம் காமிக்கிறாரு, என்ன பேர் கொடுப்பான் அப்படின்னு. அப்போனா அவன் என்ன நினைக்கிறாரு? உன்னுடைய நேரப்போக்கு விலங்குகளோடு தான் இருக்கணும், பறவைகளோடு தான் இருக்கணும், தோட்டத்தில் தான் உன் நேரம் போகணும்.
உட்காந்து 65 இன்ச்சு டிவி, ஸ்மார்ட் டிவி வாங்கி அவர் மாட்டல். நேரம் போகாது, தெரியும்ல, ஒரே ஒருத்தன் தனியாக இருக்கான் ஏதேன் தோட்டத்தில். அப்போ அவருக்கு தெரியணும்ல, 43 இன்ச்சு டிவி வாங்கி வைக்கல. அப்போ நேரப்போக்கு எதோடு செய்ய வேண்டும்? ஒரு தோட்டம், இல்லைன்னா விலங்குகள், பறவைகள். அந்த காலத்தில் அவன் காட்டு மிருகங்களோடு இருந்தான். அவங்க தான் பேரே வச்சாங்க. அந்தந்த எது நாட்டு மிருகம், ஆகாயத்து பறவை, காட்டு மிருகம் எல்லாத்துக்கும் பேர் வச்சது நம்ம ஆதாம் தான். அதுதான் பேரே ஆயிடுச்சு. அந்த அளவு அன்பு வந்து இங்கெல்லாம் போகணும். அன்பு இந்த அளவுக்கு அது வந்து உங்கள் அன்பு இருக்க வேண்டும். சரிங்களா? நம்ம வந்து டிவி மேலே அன்பு இருக்கக்கூடாது, செல்ஃபோன் மேலே அன்பு இருக்கக்கூடாது, விளையாடுறதுல நாட்டம் செலுத்தக்கூடாது. நீங்கள் எதை நாட வேண்டும்? அன்பை நாட வேண்டும். அப்போ விலங்குகள், பறவைகள், உங்களுடைய தோட்டம், அப்புறம் மனிதர்கள் மேலே அன்பாக இருக்கணும். சரிங்க, எவ்வளோங்க வரம்பு? மனிதர்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருக்கணும்? மார்க்கு 12:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இல்லை, மார்க்கு 12:31 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கிறோமோ அந்த அளவு நம்மளை மாதிரியே மற்றவங்களையும் நினச்சி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவு அன்பாக இருக்கணும். முடியுமாங்க? வர வர கொண்டு வாங்க. அது யாராலும் அந்த அளவு அன்பு இருக்கிறாங்களா தெரியல, அன்பு படைத்தவர்கள் இருக்கிறாங்களா தெரியல. இயேசு இருந்தார், சிலுவையில் இருந்துட்டு மோசமானவங்களெல்லாம் மன்னித்தார். அது வந்து நம்மளுக்கு வருமா தெரியல. அந்த அளவுக்கு நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும்ல, அது வந்துடும் ஒரு காலகட்டத்தில், உங்களுக்கு வந்துடும். அதற்காக தான் அவ்வளோ ஆயுசு கொடுக்குறாரு இந்த பூமியில். படிப்படியாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிடும். சரி, மனிதர்கள் மேலே அன்பு காட்டணும். விலங்குகள், பறவைகள், தோட்டம். அதாவது தோட்டம்னா என்ன? மரம், செடி, கொடி. நேரப்போக்கே அதுவாக தான் இருக்கணும் உங்கள் நேரப்போக்கு. டிவி கிடையாது, கதை அடிக்கிறது கிடையாது, ஒரு 2-3 பேர்கிட்ட போய் கதை அடிக்கிறது கிடையாது. சரிங்களா? அடுத்தது மார்க்கு 12:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இவ்வளோ தேவன்கிட்ட அன்பு கூறணும். முழு பலத்தை காட்டி, உங்களுடைய முழு மனசை காட்டி அவரிடத்தில் அன்பு கூறணும். இப்படி தான் நீங்கள் அன்பை நாட வேண்டும் என்று நம்ம பவுல் சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல பவுல் சொல்கிறது? இப்படி தான் அன்பாக இருக்கணுமா? ஆமாம். நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெங்கல பாத்திரம் மாதிரி தான் உங்களை வந்து அதை வந்து மதிப்பிடுவாங்க. அன்பு இல்லாத மனிதனை குப்பையில் தான் தூக்கி போடுவாங்க. அன்பு இருக்கணும். அப்புறம் அதே வசனத்தில் ஞான வரங்களெல்லாம் விரும்புங்க, எல்லா 9 வரங்களையும் விரும்பணும்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஏதோ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விரும்புவோம், ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது விரும்புவோம், நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது விரும்புவோம், சாக்லேட் சாப்பிட்றதுக்கு விரும்புவோம். அந்த மாதிரி நிறைய விருப்பங்கள் இருக்குது. ஆனால் எங்கள் பவுல் சொல்கிறாங்க, ஞான வரங்கள் 9ஐயும் விரும்பணும். நம்மளுக்கெல்லாம் தேவையாங்க? பாஸ்டருக்கு தேவை, ஊழியர் செய்கிறவங்களுக்கு தேவை, நம்மளுக்கு தேவையா? தேவை தான். ஒவ்வொருத்தரும் 9 வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ண ஆண்டவர் எந்த வரங்கள் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாளாவது ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? அந்த 9 வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதில் வேற பவுல் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க, விசேஷமாக தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறாங்க. வரங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தீர்க்க தரிசன வரத்தை அவங்க விரும்ப சொல்கிறாங்க? அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இன்னும் அந்த வரங்களை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். மற்ற வசனங்களையும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.